9,000 கோடியை கடனாக பெற்றுவிட்டு திருப்பி கொடுக்காதவன் பத்திரமாக எங்கோ போய்விட்டான். இந்த நாட்டில் ஊழல் புரிகின்ற கேடுகட்ட அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் தானே அவை. ஒவ்வொரு மாற்றமும் என்னை செதுக்கி இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு மாற்றமும் என்னை செதுக்கி இருக்கிறது என்று சொல்லுவேன். எப்படி 9,000 கோடியை கடனாக பெற்றுவிட்டு திருப்பி கொடுக்காதவன் பத்திரமாக எங்கோ போய்விட்டான். ஆனால் 1,00,000 ரூபாயை என் விவசாயி உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர், எனக்கு உணவளிப்பவன், உயிரளிப்பவன் என் தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயி 1,30,000 ரூபாய் கட்டவில்லை என்பதற்காக காவலரால் அடித்து நொறுக்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த தேசம் முரண்களினுடைய தேசம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்களெல்லாம் அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் அடுத்த தலைமுறை, என் தமிழ் தலைமுறையை நாங்கள் யோசிக்கிறோம். இந்த இளைஞன் சொல்லுகிறான், இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் தங்கம் அதிகமாக கிடைக்கும் என்று. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியாது, இந்தியாவிலே எனக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. நானும் சொல்லுகிறேன், யாரையாவது காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனி மனித துதிபாடுகளில் ஈடுபடுங்கள். எனவே நான் சொல்லுகிறேன், வேண்டாம். நாம் தெரியாமல் இருக்க வேண்டும், நாம் எங்கிருக்கிறோம் என்று தெரியக்கூடாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் உலகெங்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். எத்தனையோ இடங்களுக்கு மாற்றம் செய்திருக்கிறார் என்று சொன்னார். ஒவ்வொரு மாற்றமும் என்னை செதுக்கி இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு மாற்றமும் என்னை செதுக்கி இருக்கிறது என்று சொல்லுவேன். நான் கேட்டேன், ஊரெல்லாமே லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களே, எந்த சட்டமையா அதுக்கு இடம் கொடுக்குது அப்படின்னு கேட்டேன். எந்த விதிமுறைகளின் கீழ் இந்த ஊரெல்லாம் வாங்குற லஞ்சம் வாங்குறாங்கல்ல ஊரெல்லாம்? நான் சொன்னேன், நீ செலுத்துகின்ற அதிகாரம் உன் அதிகாரம் அல்ல, என்னுடைய மக்களினுடைய அதிகாரம். எனவே மக்களிடத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கே பயன்படுத்துவதுதான் மிகச்சரியான அதிகாரி. எனவே அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு மக்களுக்கான அதிகாரத்தை மக்களினுடைய மேம்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக மக்கள் வாதை இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு கணவன் மீது மனைவி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. ஒரு மனைவியின் மீது கணவன் கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை, இல்லை. ஒரு முதலாளியின் மீது தொழிலாளி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை, இல்லை. இவை காட்டிலும் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா? இந்த தேசத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா? அதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது. கலெக்டர் நாயே என்று சொல்லுகிறார். கலெக்டர் நாயே என்று சொல்வார்கள். கலெக்டர் நாயே, லீவு போட்டு விட்டு போடா என்று சொல்லுகிறார். எப்படி இந்த தைரியம் வருகிறது? ஒரு கலெக்டருக்கு கீழே பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு எப்படி தைரியம் வருகிறது? இந்த நாட்டில் ஊழல் புரிகின்ற கேடுகட்ட அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் தானே அது. இந்த படித்தவர்கள் ஒதுங்குவதை நாகரிகம் என்று கருதி கொள்ளுகிறார்கள். அதைவிட அநாகரிகம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று எண்ணுகிறேன்.